இவனை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தங்க விட்டா நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல என் ரூமுக்கே வந்து எனக்கு தாலி கட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி இவன் எனக்கு தாலி கட்டிட்டானா அதுக்கப்புறம் யாரால அதை எப்படி சரி பண்ண முடியும்? அதுக்கு இவனை நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டா பெட்டர். ஐயோ இல்ல வேல்வழி, நான் அப்படி சொல்ல வரேன். மம்மி, இதுல வேற யாரையும் தலையிட வேண்டாம்னு சொல்லு. விருந்துக்கு வந்தவங்க விவகாரம் பண்ணாம போயிட்டா நல்லது. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்க உருப்படாத உதவாக்கற பையனை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. ஏகா, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? சாப்பிடுற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. அது மாதிரி தான் நாங்களுமா? அன்னைக்கு நம்ம அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தையும் விரட்டி அடிச்ச அந்த அநியாயத்தை தட்டி கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுக்குதான் அந்த தெய்வம் ஓ மூலமா எனக்கு இப்ப தண்டனை கொடுக்குதா? அன்னைக்கு என் அண்ணன் மனசு எப்படி துடிச்சிருக்கோ, என் அண்ணன் பிள்ளைங்க எப்படி வேதனைப்பட்டு நின்று இருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏகா, இப்பதான் புரியுது. என் அண்ணனுக்கும் என் அண்ணன் குடும்பத்துக்கும் நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இப்ப நீ வெளிய போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா? ஐயோ ஏகா, வேணாம் ஏகா, நாங்க போயிடுறோம். நாங்க போயிடுறோம். வாடா செந்தில். செந்தில் எங்க? தம்பி ஏகா, நாங்க போறோம். எங்க? போங்கன்னு சொன்னல, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்க போங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. மாமா, நான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன் மாமா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை விட்டா எனக்கு அம்மாக்கு யாரு மாமா இருக்கா? நாங்க எங்க மாமா போவோம்? சாகிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல மாமா. சாவுடா ப்ளீஸ். ஐயோ போடா. செத்து போறதா வெளிய போய் சாங்க. போங்க. ஐயோ செந்தில், நான் பெத்த மகனே, நான் எதிரிடா. எதிரிடா, அம்மா எழுப்புமா. ஐயோ செந்திலே, தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஒருத்தன் காலை பிடிச்சு கெஞ்சுறப்ப செத்து ஒழிஞ்சு போன்னு சொல்லி நெஞ்சிலேயே உதைச்சு தள்ளுறீங்களே, நீங்கெல்லாம் என்ன மனுஷன்? இல்ல வேணாதீர, இதுல நீ தலையிடாத. நான் தலையிடாம இருக்கணும்னா மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ஜடமா தான் இருக்கணும். ஆதிர, எங்களுக்காக நீ யார்கிட்டயும் பிரச்சனை பண்ண வேண்டாம். நான் உனக்கு, உன் புருஷனுக்கு, உன் மாமனாருக்கு எவ்வளவோ கேட்டது பண்ணிருக்கம்மா. அதையெல்லாம் மறந்துட்டு நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஆனா பிரச்சனை வேண்டாமா, விட்டுடு. நாங்க போயிடுறோம். எங்க போவீங்க? வாழ்றதுக்கு தான் எங்களுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு இடம் இல்ல, ஆனா சாகரத்துக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. அதுல ஒரு இடத்தை தேடிதான் நாங்க இப்ப போக போறோம். வாடா செந்தில், வா. என்னங்க அவங்க போறாங்க?
நீங்க சாகறதுக்கு இடம் தேடி போக வேண்டாம். நீங்க வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எங்க ஆதிர? எங்களோட வீட்டுக்கு, உங்க அண்ணன் வீட்டுக்கு. ஆதிர, என்ன விளையாடுறியா? இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இல்ல ஆதிர, நான் அங்க வரல. நான் இந்த வீட்ல இருந்துகிட்டு என் அண்ணனுக்கும் பிரபுவுக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். இப்போ உங்க வீட்ல இருந்துகிட்டு அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பலப்பா. என்ன மன்னிச்சாலே போதும், அதுவே எனக்கு பெரிய விஷயம். இருங்க, ஏங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க. இல்ல ஆதிர, அதெல்லாம் என்னால முடியாது. இவங்க பண்ணதால என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏங்க, நடந்ததெல்லாம் நினைச்சு அவங்களே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாங்க பட்ட வலியும் வேதனையும் இல்லைன்னு ஆயிடுமா? உங்களை இவங்க கஷ்டப்படுத்தினாங்கிறதுக்காக இப்ப இவங்க கஷ்டப்படணும்னு சொல்றீங்களா? ஆமா, அதான நியாயம். இல்லங்க, அது நியாயம் இல்ல. நீங்க எங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், ஆனா நாங்க உங்களை கஷ்டப்பட விட மாட்டோம்னு சொல்றதுதான் நியாயம். நீங்க எங்களை நடுத்தெருவுல நிக்க வச்சிருக்கலாம், ஆனா நாங்க உங்களை அப்படி நிக்க வைக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான் நியாயம். ஆதிர, இல்ல ஆதிர, நீ இவங்கள பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது, அரக்க ஜென்மங்க. சரிங்க, அவங்க அரக்க ஜென்மமாவே இருக்கட்டும், நீங்க மனுஷ ஜென்மமா நடந்துக்கோங்களேன். இந்த உலகத்தை படைச்ச கடவுள் மனுஷங்களை படைச்சு அவங்களுக்குள்ள மனசையும் படைச்சது ஒருத்தரை ஒருத்தர் பழி வாங்கறதுக்காக இல்லங்க, வழிகாட்டுறதுக்காக. மன்னிக்கிறது சாதாரண மனுஷ குணம்தான். ஆனா நீங்க யார மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு தெய்வமா தெரிவிங்க. அதுதான் மன்னிப்போட மகிமை, மகத்துவம். மன்னிச்சு பாருங்க ப்ளீஸ். இல்ல ஆதிர, இது சரியா வராது. என் அப்பா, பாட்டி, தம்பி, தங்கச்சிங்க யாருமே உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. சொன்னா கேளு. நீங்க வாங்கம்மா. பிரபு, அத்தை, நாங்க வரோம். ஆதிர, வாங்க. ஆதிர.